Hi friends, welcome back to my channel. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா 10 days 11 டேஸ்க்கு வந்து அம்மா வீட்டுக்கு போயிட்டு அங்கே ஒரு கோவில் திருவிழா வந்து அட்டன் பண்ணிட்டு வருவேன்னு. ஸோ அந்த கோவில் திருவிழாவோட நோட்டீஸ் தான் இது வந்துட்டு ஐயா கோவில். ஸோ இந்த கோவிலுக்கு தான் வந்துட்டு நம்ம வந்து 11 டேஸ் வந்து ட்ராவல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் வந்து ஃபுல்லாக கவர் பண்ண முடியல. 11 டேஸுமே முடிஞ்சளவு கவர் பண்ணியிருக்கேன். இது ஃபர்ஸ்ட் டே வந்து அம்மா கூட நான் ட்ராவல் பண்ண கிளிப்பிங்ஸு, அதுக்கப்புறமா கோவிலோட ஓவியூ எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கிளிப்பிங்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். பட் நடுவில் எனக்கு கொஞ்சம் ஃபீவர் அதெல்லாம் வந்துட்டனால என்னால் எதுவுமே செய்ய முடியல, ஃபுல் டே போக முடியல. இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் என்னென்ன வாகனம் எடுத்தாங்க அப்படின்ற அந்த அப்டேட் வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்திங்கன்னா தொட்டில் வாகனம் ஒரு நாள், அதுக்கப்புறம் வந்து காளை வாகனம், கருட வாகனம், குதிரை வாகனம், அப்புறம் வந்து புஷ்ப வாகனம், இந்திர வாகனம், இந்த மாதிரி நிறைய வாகனம், சர்ப்ப வாகனம் இதெல்லாம் வந்து எடுப்பாங்க. என்றைக்கெல்லாம் விசேஷம் இருக்கும்னா சண்டேஸில், அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு டே திருவிழா ரொம்ப விசேஷமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரைடே திருக்கல்யாணம் நடக்கும், அப்பவும் விசேஷம் இருக்கும். இந்த மாதிரி வாகனம் வந்து கோயிலை சுற்றி வரும். அப்போ வந்து இந்த கும்மி பாட்டு அதெல்லாம் நடக்கும். இது முடிச்சுட்டு உள்ளே போனோன்னா சாமி ஆட்டம்லாம் இருக்கும். ஸோ அந்த கிளிப்பிங்ஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து பார்க்குறேன். எனக்கு கிடைச்ச கிளிப்பிங்ஸு, நான் போன அன்றைக்கி கிடைச்ச கிளிப்பிங்ஸை மட்டும்தான் நான் போட்டிருக்கேன். ஸோ 11 டேஸ் ரொம்ப சிறப்பாக நடந்தது, ரொம்பவே வந்து சூப்பராக இருந்துச்சு. இந்த இதை பற்றி இன்னும் இந்த 11 டேஸ் எப்படிலாம் நடந்துச்சுன்ற வீடியோ வந்து உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்டாக வேணும், ஒவ்வொரு நாள் என்னென்ன வாகனம் எல்லாமே தெரியணும் அப்படின்னா நான் வந்து கீழே ஒரு யூடியூபோட லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் அதில் போய் பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்டும் வந்து கவர் ஆகிருக்கும். ஒவ்வொரு நாளைக்கு என்னென்ன வாகனம் எப்படிலாம் வந்து இருந்துச்சு, என்னென்ன இருந்தது அப்படின்றது டீட்டெயில்டாக வந்து அங்கே அந்த யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். அதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்படி தான் வந்து அந்த 11 டேஸ் ரொம்ப சூப்பராக முடிஞ்சிச்சு. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கோயில் பற்றி உங்கள் யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா நீங்களும் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து திருமுல்லை வாயிலில் இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்கும் வாகனம் ஒவ்வொரு நாள் எடுக்கிறது, அலங்காரம் பண்ணி நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து லாஸ்ட் டே திருவிழாவில் முடிஞ்ச கிளிப்பிங்ஸ் தான் இது. ஸோ அவ்வளோதாங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.